ஹாய் ஆல் இன்னைக்கு வீடியோஸில் சிம்பிள் டிசைன் சேலஞ்சோட செகண்ட் டிசைன் தான் இது. ஸோ இந்த டிசைனை எப்படி நான் போட்டேன் அப்படின்றத இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் தாமரையை வச்சு தரமான ஒரு மெஹந்தி டிசைனை எப்படி சூப்பராக போடலாம் அப்படின்றத இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த டிசைனை நான் எப்படி சிம்பிளாக போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெஹந்தி ரொம்பவே சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த டிசைனை நீங்கள் போடலாம். அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் இந்த டிசைனை சூப்பராக போடலாம். ஸோ வாங்க இந்த டிசைனை எப்படி போடலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஹம்போட சென்டரில் அழகாக வந்து நான் டாட் வச்சுட்டு, லோட்டஸோட அந்த சென்டரில் இருக்கும்ல, ஸோ திலகம் ஷேப். ஸோ அதை வந்து நான் அழகாக போட்டுக்கிறேன். லோட்டஸ்க்கு முக்கியமே வந்து அந்த திலகம் ஷேப் தான். இந்த திலகம் ஷேப்பை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் பேசிக் கிளாஸில் எப்படி வந்து இந்த திலகம் ஷேப் அண்ட் லோட்டஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கிளாஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் சுற்றி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து நான் போடுற மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, நீங்கள் சுற்றி வந்து ஒரு ரோ வந்து திக் பண்ணணும். ஸோ அப்படி திக் பண்ணும்போது எல்லாமே ஈவன் சைஸில் இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் திக் பண்ணீங்கன்னா, உங்களுக்குமே ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் போடுற எந்த ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும், இல்லை எந்த இடத்துல திக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், அதுக்கு அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் திக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ, அடுத்து வந்து அந்த சென்டர்ல இருக்க லைன வந்து ஒரே ப்ரெஷர மெயின்டெயின் பண்ணி திக் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஒரு லைன் வரைஞ்சு, அதுக்குள்ள வந்து ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது, உங்களோட ஹம்ப் எல்லாமே ஒரே சைஸ்ல கிடைக்கும் நமக்கு. அதாவது ஈக்குவல் லென்த்ல கிடைக்கும். ஸோ, பிகினரா இருக்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ, ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்டர் போட்டுட்டோம். அண்ட் மேல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போட்டுட்டோம். ஸோ பார்டர், ஸ்டார்ட் அப் டிசைன் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ போட்டிருக்கோம்ல 2 ரோ ஹம்ப். அதனோட சென்டர்லேருந்து கரெக்ட்டா ஒரு லைன் போட்டு கட் பண்ணி கீழ கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி ஒரு 3 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, உள்ள இருக்குல்ல கேப்பு. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு புடிச்ச கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸ், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ, அத வந்து அந்த இடத்துல நீங்க சூப்பரா வந்து ஃபில்லிங்ஸா குடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாண்டிங் லைன் இதுதான் வந்து ட்ரா பண்றேன். ஸோ இந்த கிரிட்ஸ் வந்து நான் போட்டுட்டு, ஸ்லாண்டிங் லைன் இருக்குல்ல, ஸோ அந்த பேட்டர்ன நான் போட்டுட்டு, எல்லா லைன்ஸும் மீட் பண்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மீட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ அங்க வந்து நான் பிளஸ் சிம்பல் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த பிளஸ் சிம்பல் மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க இந்த டாட் வச்சு இழுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இந்த டிப்ஸ வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இதில பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிப்ஸ் எனக்கு நிஜமாவே தெரியாது. ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து அந்த டாட் மாதிரி வச்சு இழுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளஸ் சிம்பல் போடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா, ஃபர்ஸ்ட்டே நம்ம பிளஸ் சிம்பல போட்டுட்டு, அதுக்கப்புறமா டாட் மாதிரி வச்சோம்னா, ஈஸியா டிசைன் வந்து போட்டுறலாம். ஸோ, இப்போ அவுட்டர்ல இருக்க அந்த 2 லைன ஒரே ப்ரெஷர் மெயின்டெயின் பண்ணி திக் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்க தின் லைன ஒரு ரோ ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, கரெக்ட்டா சென்டர்ல என்ன பண்ணணும்னா, லோட்டஸ் வந்து வரைஞ்சுக்கணும். ஸோ, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட். ஸோ, நம்ம மேல எப்படி வரைஞ்சோமோ, அதே மாதிரி ஒரு லோட்டஸ ட்ரா பண்ணிட்டு, சேம் ப்ராசஸ் மேல என்ன பண்ணோமோ, அதே மாதிரி சுத்தி ஒரு தின் லைன வந்து ட்ரா பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபுல்லா திக் பண்ணிக்கோங்க. அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம். ஸோ, பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். மெஹந்தி
போடவே தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த டிசைன சூப்பரா போடலாம். அண்ட் கிட்ஸுக்கு எல்லாமே இந்த டிசைன் போடுங்க. அவ்ளோ அழகா இருக்கும். ஏன்னா குட்டி கைக்கு இந்த மாதிரி சிம்பிளா போடும்போது அழகா இருக்கும். ஸோ அந்த லோட்டஸ் பார்த்தீங்களா, எவ்ளோ அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மெஹந்தி டிசைன்ல அந்த லோட்டஸ் வந்து மெயினு. ரொம்ப ரொம்ப மெயினு. ஸோ அதனால லோட்டஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்றத சீக்கிரம் கத்துக்கோங்க. அண்ட் ஃபிங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 லைன் ட்ரா பண்ணிட்டு, சென்டர்ல இருக்க லைன வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ மேல ஒரு ரோ வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா, கீழ வந்து டபுள் லைன் போட்டுட்டு, அடுத்து சென்டர்ல கேப் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து நான் ஆல்ரெடி மேல வந்து பாம் ஏரியாஸ்ல போட்டிருந்தோம்ல, ஸோ உள்ளங்கையில அதே கிரிட்ஸ தான் வந்து இங்க நான் போடுறேன். ஸோ இந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எனக்கு வந்து லோட்டஸே போட தெரியாது. லோட்டஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து வரவே வராது மெஹந்தில. ஸோ கோலம் போடுறது, வரையறதெல்லாம் வரைஞ்சிரும். பட் மெஹந்தில லோட்டஸ் வரவே வராது. அதுக்கப்புறம் நெறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, நெறைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான், லோட்டஸ் நம்ம எப்படி போட்டா நல்லாருக்கும் அப்படின்ற விஷயத்தையே நான் கண்டுபிடிச்சேன். லோட்டஸ்க்கு முக்கியமே வந்து அந்த சென்டர்ல இருக்க அந்த திலகம் ஷேப் தாங்க. அத மட்டும் நீங்க கரெக்ட்டா கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு, சைட்ல போடுற அந்த பெட்டல்ஸ் எல்லாமே சில நுணுக்கங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கு. இத தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல பேசிக் கிளாஸ்ல வந்து லோட்டஸ் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அத போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களும் சூப்பரா வந்து இந்த லோட்டஸ போடலாம். அப்படி இல்லன்னா, இப்ப நான் போடுறதே கூட பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, ஸோ ஈஸி தான். பிகாஸ் இதுல நான் சொல்லிட்டேன்னா, அந்த கிளாஸ வந்து நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. ஏன்னா, அதுல அவ்ளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப இந்த ஃபிங்கர பேஸ் பண்ணி தான் நான் வந்து பேலன்ஸ் இருக்க 4 ஃபிங்கர்ஸ்லயும் சேம் அதே மாதிரி டிசைன் தான் போட போறேன். ஒருவேள உங்களுக்கு இங்க டிஃபரெண்ட்டா ஏதாவது வேணும் அப்டின்னா, நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நானா சும்மா கிரியேட் பண்ணது தான். ஸோ ஆல்ரெடி இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. பட் நான் வந்து சும்மா கிரியேட் பண்ணேன் அவ்ளோதான். ஸோ இது வந்து கண்டிப்பா கிட்ஸுக்கு அண்ட் எனக்கு மெஹந்தி சும்மா சிம்பிளா போட்டா போதும் அப்டின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிசைன வந்து நீங்க போடலாம். இதுல அழகே பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் தான். ஸோ அது எவ்ளோ அழகா வந்திருக்கு அப்டின்றத பாருங்க. ஸோ சின்ன கைக்கு போடும்போது நீங்க மேக்ஸிமம் ஒரு பெட்டல்ஸோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சென்டர்ல திலகம் ஷேப் போட்டுட்டு, சைட்ல ஒரு ஒரு பெட்டல்ஸ் மட்டும் வரைஞ்சீங்கனாலே பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஃபிங்கர்ல எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் என்ன டிசைன்ஸ்லாம் வந்து போடணும், இன்னும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த சிம்பிள் டிசைன் சேலஞ்சஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு நெறைய சொல்லி தர போறேன். ஸ்பூன் வச்சு எப்படி போடணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சேஃப்டி பின் வச்சு எப்படி போடணும், பட்ஸ் வச்சு எப்படி போடணும், இது எல்லா டிசைனுமே அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் அண்ட் வெரைட்டீஸா உங்களுக்கு வந்து நானு நம்மளோட சேனல்ல வந்து கொண்டு வரப்போறேன். ஸோ நம்மளோட சேனல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெஹந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து கவர் ஆகிரும். அண்ட் மிக்ஸாலஜி கிளாஸ், ஆஃப்டர் கேர் கிளாஸ், போர்ட்ரேட் கிளாஸ் இது எல்லாமே ப்ரொஃபஷ்னலா குடுத்துருவேன். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா அவங்களோட ஒர்க் எல்லாமே நான் வந்து YouTubeல வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிங்கர் ஒர்க் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன். சென்டர்ல வந்து கேப்பா இருக்க மாதிரி கிளையன்ட் ஃபீல் பண்ணாங்க அப்டின்னா, ஸோ ஆக்சுவலா கேப்பா இருக்கிறதெல்லாம் மெஹந்தில வந்து அழகே. அங்கங்க கேப் விட்டு போடுறது, ஃபுல்லா ஸ்கின் மறைக்கிற மாதிரி போடுறது வந்து அந்த அளவுக்கு அழகு கிடையாது. நம்மளோட ஸ்கின் வந்து பாதி தெரியணும். ஸோ அப்பதான் அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா, நீங்க சும்மா அங்கங்க டாட் வைக்கலாம். இல்ல நான் போடுற மாதிரி இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் ஃபைனலா பார்க்க இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவுட்கம் எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த லோட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த தாமரைய வச்சு இந்த தரமான டிசைன
நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டூ 20 மினிட்ஸ்லயே வந்து போட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான டிசைன். அண்ட் இதே மாதிரி நெறைய மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனலையும், இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.